அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் சஞ்சரிப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்குள் நுழைவது என்பது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதை காட்டிலும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் நுழைவது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் செவ்வாய் இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்கு மாறுவதால் அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாகவும் அற்புதமாகவும் கைகூடக்கூடிய இனிமையான ஒரு வேலையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் தகர்த்தறியப்பட்டு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாயின் பார்வையில் வித்யாகாரகரான புதன் பகை கிரகமாக இருக்கிறார். எனவேதான் அவரது பகை கிரகமான புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கும்போது வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்வார்கள். தற்போது அதிலிருந்து விலகி ராசியின் அதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. செவ்வாய் நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடியவர்தான் செவ்வாய். அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்தவையாக இருக்கும். அதே சமயம் புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் 5இல் உச்சம் பெறுகிறார். அதே வேளையில் மிகவும் சிறப்பாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் செவ்வாய் நுழைகிறாருங்க. எனவே அதிரடியான மாற்றம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் பெயர்ச்சி உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே செவ்வாயை பொறுத்தவரைக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் அமோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பதிவதால் குரு மங்கள யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே பல மங்கள காரியங்களை மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையானதாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். குரு மங்கள யோகத்தின் காரணமாக மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உறுதியாக விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என பல துறைகளில் தனது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு வலுவான அமைப்பில் மாறுவதால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ரிசர்வராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே திடீர் மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. யோகஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத இனிமை தரக்கூடிய மாற்றங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் ரிசர்வராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் துணிச்சலுடனும் சிறப்பாகவும் பல பணிகள்
பணிகளை செய்து முடித்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நிலம் மற்றும் வீடு, வாகனம் என சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கொடுக்க போகிறார் பூமிக்கு அரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். இந்த வேளையில் புதிதாக நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி நிறைவாக அமையும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும். யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், மன வருத்தம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. எனவே உடன் பிறந்தவர்களுக்கிடையே யோகஸ்தானம் ஆகிய 6ல் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் ஒற்றுமை பிறப்பதோடு எதிர்மறையான சிந்தனைகள் விலகும். அதோடு மட்டுமல்லாது எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக குரு மங்கள யோகம் கிடைப்பதால் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் நிறைவாக உங்களை தேடி வரும். உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் மேல் அதிகாரிகள் போன்றவரின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. மனக்குழப்பம் நீங்கக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக விதி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பலமுறை முயற்சி செய்தும் வெற்றி அடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் காரிய வெற்றி பெறும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையும். சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில், வியாபார ரீதியான பணிகளில் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களை செயல்படுத்த முடியும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும். பொது வாழ்வு, அரசியல் துறையில், அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கக்கூடியவர்தான் செவ்வாய். அவருடைய பார்வை இந்த வேளையில் ஜென்மம், விரயம் மற்றும் 9 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. எனவே அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாகவும் நிறைவாகவும் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கும் தருணமாக அமைகிறது. ஜென்மராசிக்கு செவ்வாயின் பார்வை கிடைப்பதால் இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகள், மருத்துவத்துறை, விண்வெளித்துறை, ரியல் எஸ்டேட் துறையில் சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அமோகமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது.